ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு தோசை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த தோசை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு இட்லி மாவு இல்லை அப்படின்னா இது மாதிரி தோசை வந்து டக்குன்னு மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தோசை தவாவில் நாம் தோசை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ தவா வச்சாச்சு. தவா நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை வந்து இது மாதிரி தான் வந்து நீங்கள் தோசை ஊற்றணும். கரெக்டாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தோசை ஊற்றக்குள்ளே அந்த ஹோல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி வரும். இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தோசை வந்து கருகிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் தோசையை திருப்பி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்மளோட சேனல் மீ சங்கீதா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.